நாங்கள் பாடத்துக்கு போவோம். இப்போ பாடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பாடப்புத்தகத்தில் போட்டிருக்காங்க. பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி, ஒரு எண்ணை முதன்மை எண்ணொன்றால் எண்ணொன்றை அடியாக உடைய சுட்டி வடிவில் எழுதுறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியணும் முதன்மை எண் அப்படின்னா என்ன அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதன்மை எண்ணை பற்றி கதைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடி அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்கிறாங்க. அப்புறம் சுட்டி அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் படிக்கிற நேரம். அதுக்கு பிறகு சொல்கிறாங்க அடியை அட்சர குறியீடாக உடைய வலுக்களை அறிந்து கொள்ளுதல். வலு அப்படின்றத ஒன்று சொல்கிறாங்க, வலு. அதுக்கு பிறகு வலுக்களை விரித்து எழுதுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் முதல்ல அதை பார்ப்போம். இதில் முதன்மையன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த கதைக்கிறனால நான் குயிக்காக பார்ப்போம் முதன்மையன் அப்படின்னா என்னன்னு சொல்லி. இப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் படிக்கிற நேரத்துக்கு வீட்டில் நீங்கள் படிக்கிற ஒரு சுவரில் இல்லாட்டி ஒரு நீங்கள் உங்களோட பெட்ரூமில் இல்லாட்டி ஹாலில் சரி படிக்கிற இடத்துல உங்களோட அடிக்கடி கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல தொங்க விட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம படிக்கிற ஒரு ஆளுன்றனால. இப்போ அது நம்ம அடிக்கடி கண்ணில் படுற நேரம் நம்மளுக்கு அது ரொம்ப நினைவுக்கு வரும். இப்போ அந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு படிப்பிக்கிற நேரம் சொல்லுவேன். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வீட்டில் செஞ்சு தொங்க விட்டுக்கிறேங்க. அதில் முதலாவதுல நாம் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மேத்ஸில், அதாவது நாங்கள் கணிதம் படிக்கிற நேரம் இதில் இருக்கிற ஆப்பரேஷன்ஸ், இதில் இருக்கிற செய்கைகள், நாங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற நேரம், அந்த ஒரு ப்ராப்ளமை சரிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுற நேரம், பயிற்சி ஒன்று செய்கிற நேரம் செய்கிற ஆர்டர் ஒன்று இருக்குது. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதனால் திரும்பவும் சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. அந்த ஆர்டருக்கு நாங்கள் சொல்கிறது பொட்மாஸ் அப்படின்னு. இது கட்டாயமாக உங்களுக்கு தெரியாட்டி, மனசில் இப்போதைக்கு ரெடியாக இல்லாட்டி கட்டாயம் இது நீங்கள் எழுதி தொங்க விட வேண்டிய ஒரு விஷயம். பிங்கிறது ப்ராக்கெட், ஓங்கிறது ஆஃப், அப்புறம் டிங்கிறது டிவிஷன். இங்கிலீஷ்லேயே எழுதுங்க, தமிழ்லேயே நாங்கள் அங்கிட்டு எழுதி வைப்போம். எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன். அதுக்கு பிறகு ஏ அப்படிங்கிறது அடிஷன். அப்புறம் எஸ்ஸுங்கிறது சப்ட்ராக்ஷன். ப்ராக்கெட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ப்ராக்கெட் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட். ஒஃப்ங்கிறது இப்போதைக்கு நீங்கள் பெருக்கல் அப்படின்றத நினைவு வச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அம்புக்குறி போடுவேண்ணா. அதுக்கு பிறகு டிவிஷன். டிவிஷன் சொன்னால் பிரித்தல். மல்டிப்ளிகேஷனையும் ஒஃப்பையும் நீங்கள் இப்போதைக்கு ஒரே இது அப்படின்னு நினச்சிக்கலாம். நாங்கள் பிறகு கதைக்கிற நேரம் நாங்கள் பார்ப்போம் என்ன வித்தியாசம்னு சொல்லி. மல்டிப்ளிகேஷன் சொன்னால் பெருக்கல். அப்புறம் அடிஷன். அடிஷன் சொன்னால் கூட்டல். சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் கழித்தல். இந்த ஆர்டரில் தான் நாம் வேலை செய்யணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்படி சொல்கிறாங்களா இருந்தால் 3 பெருக்கல் 2 கூட்டல் 4 அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொன்னால், முதல்ல இதை செய்கிறது இல்லை, 2ஐயும் 4ஐயும் கூட்டிகிட்டு அதில் தொடங்குறது இல்லை. இப்போ அது பிழை. முதலாவதாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவதாக நாங்கள் வந்து நம்மளோட பொட்மாஸ் அப்படிங்கிற ஆர்டரில் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது இதில் என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் இருக்குது, எங்களுக்கு வந்து பெருக்கலும் கூட்டலும் இருக்குது. இப்போ இதில் பெருக்கல் எது முதலாவதாக வருது, பெருக்கல் முதலாவதாக வருதா கூட்டல் முதலாவதாக வருதா? அப்படி பார்த்தோம்னு சொன்னால் பெருக்கல், அதாவது மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் முதலாவதாக வருது. அப்போ நாம் இந்த பெருக்கலை தான் முதலாவதாக செய்யணும். இப்போ 3 2ஆல் பெருக்குனா 6, அதுக்கு பிறகு 4, அதை கூட்டினா 6 4 10 அப்படின்னு வருது. அப்போ இதே மாதிரி தான் எல்லாமே பிரித்தல் அப்படி இப்படி நிறைய இருக்குது. அப்போ இந்த ஆர்டரில் நாங்கள் செய்யணும். இப்போ ஒரு ஒரு ப்ராப்ளமை நாங்கள் சால்வ் பண்ணுற நேரம் இந்த ஆர்டரில் தான் செஞ்சுக்கிட்டு போகணும். இப்போ அது இந்த நாங்கள் இடது பக்கத்தில் சொன்ன இந்த விஷயம், இப்போ நான் ரெட் கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இது உங்களோட வீட்டில் தொங்க விடணும். நீங்கள் தமிழில் சரி எழுதி தொங்க விடுங்க, சரியா? ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம், சொல்கிறாங்க எங்களோட பாடத்தில் தேவைப்படுது முதன்மை எண் அப்படின்னு. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழ் எழுதுறதுனால தமிழில் எழுத்துப்பிழை வர சான்ஸ் இருக்குது. நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே போவோம். முதன்மை எண் சரியாக தான் எழுதியிருக்கேன்னா.
முதன்மை எண் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னன்னு பார்ப்போம். ரைட், முதன்மை எண்ணுக்கு இங்கிலீஷில் நாம் சொல்கிறது ப்ரைம் நம்பர். ப்ரைமுங்கிற வேர்ட் நாங்கள் பார்த்துருக்கோன்னா ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னா என்ன தமிழில் முதல் அமைச்சரா இல்லை பிரசிடெண்ட்டுக்கு பிறகு இருக்க கவர்மெண்ட்டில் இருக்காள் ப்ரைம் மினிஸ்டர். வேறு ப்ரைமரி தானே, ப்ரைமரி ஸ்கூல் அப்படின்னா அதுலேயும் ப்ரைம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ப்ரைமரி ஸ்கூல்னால் முதலாவதாக படிக்கிற பாடம்னா முதலாவதாக ஸ்கூலில் படிக்கிற இது. அப்போ அது முதன்மை இல்லாட்டி முதலாவது அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் முதன்மை ப்ரைம் அப்படின்ற வேர்ட் பாவிப்போம். ஓகே, இப்போ முதன்மை எண் அப்படின்னு சொன்னோம்னா அதில் மீனிங் என்ன, முதன்மை எண்ணுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் முதன்மை எண்ணோட டெஃபினிஷன் பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு. சரியாக என்ன முதன்மை எண் சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த எண்ணாலையும் ஒன்றாலையும் மட்டும்தான் பிரிக்கணும். அதை இப்போ நம்ம இதுக்கு பாடத்தில் நீங்கள் காரணிகள்னு படிச்சிருப்பீங்கன்னா காரணிகள்னு படிக்கிற நேரத்தில் இப்போ 10 அப்படின்ற நம்பர் எடுத்தோம்னு சொன்னால் 10 2ஆல் பிரிக்கலாம். ஆனால் 2வது வாய்ப்பாட்டு அட்டவணையிலையும் 10 இருக்குது. அப்புறம் 5வது வாய்ப்பாடு அட்டவணையிலையும் 10 இருக்குது. 2வது வாய்ப்பாடு அட்டவணைன்னு சொல்லுவோமே, இது 5ஆம் வாய்ப்பாடு அட்டவணைன்னு சொல்லுவோமே. ஈரஞ்சு 10 அப்படின்னு வருது தானே. அதே மாதிரி 5வது வாய்ப்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 1 5 5 ஈரஞ்சு 10. அப்போ இதில் இந்த 10 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 10 அப்படிங்கிறது 2வது வாய்ப்பாட்டிலையும் வருது 5வது வாய்ப்பாட்டிலையும் வருது. அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ எங்களுக்கு தெரியணும் இந்த 10ங்கிறது 2ஆலையும் பிரிப்படுது 5ஆலையும் பிரிப்படுது. அதே மாதிரி நீங்கள் வேறு என்ன வாய்ப்பாடு அட்டவணையில் 10ங்கிற நம்பரை பார்ப்பீங்க? யோசிச்சு பாருங்கள் பாப்போம். நான் சொல்ல முதல்ல ஒரு டைம் ஒன்று தரேன், நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு சரி நீங்கள் யோசிங்க. வேறு என்ன அட்டவணையில் நாங்கள் 10ங்கிற நம்பரை பார்ப்போம். ரைட், இப்போ நீங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணி யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யோசிக்காட்டி பிரச்சனை இல்லை. முதலாவது வாய்ப்பாடு அட்டவணையிலையும் நாம் பார்ப்போம். முதலாவது வாய்ப்பாடு அட்டவணையிலையும் பார்ப்போம். அப்படியே போயிட்டு 1 10 10 அப்படின்னு வரும். அதே மாதிரி 10வது வாய்ப்பாடு அட்டவணையிலையும் நீங்கள் 10ங்கிற நம்பரை பார்ப்பீங்க. 1 10 10 ஏன்னா அப்போ 2 5 அப்படின்றதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு தெரியும் 1 அப்படிங்கிற நம்பர்லேயும் பிரிக்கலாம், 10ங்கிற நம்பர்லேயும் பிரிக்கலாம். ரைட், இப்போ இதுக்கு நாங்கள் சொல்கிற பேர் இந்த பேர் மறந்துருச்சு. இந்த மாதிரி அப்போ நாங்கள் முதன்மை எண்களை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, முதன்மை எண்ணா என்னென்னு சொன்னால் இப்படி இருக்காது. இப்படி நிறைய நம்பரால் பிரிக்கக்கூடியதாக இருக்க முடியாது. இந்த இப்போ 10ங்கிற நம்பரை யோசிக்கிற மாதிரி இருந்தால் அந்த நம்பர் அதாவது 10ஆலையும் 1ஆலையும் மட்டும்தான் பிரிக்கணும். இந்த ரெண்டும் இருக்க இயலாது. ரைட், இப்போ அந்த மாதிரி வேறு என்ன நம்பர் இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அடுத்த உதாரணத்துக்கு நாம் 7 அப்படின்ற நம்பர் எடுத்தோம்னா சும்மா யோசிச்சு பாருங்கள், எந்த வாய்ப்பாடு அட்டவணையில் 7 வருதுன்னு. 1வது வாய்ப்பாட்டில் வருவேண்ணா 1 1 1 1 2 2 அப்படியே போயிட்டு 1 அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி 7வது வாய்ப்பாட்டிலையும் வரும் 1 7 7 ஏன்னா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது வாய்ப்பாட்டிலையும் வருது, முதலாவது வாய்ப்பாட்டிலையும் வருது. அப்போ எங்களுக்கு தெரியும் இதில் 7ன்ற நம்பரை 1ஆலையும் பிரிக்க இயலும் 7ஆலையும் பிரிக்க இயலும். வேறு என்ன நம்பரால் அது பிரிக்கலாம்? வேறு வாய்ப்பாடு அட்டவணையில் 7 வருதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் டைம் தரேன், யோசிச்சு பாருங்கள். ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு வாய்ப்பாடு அட்டவணையில் 7 வராது. இப்போ அதனால் எங்களுக்கு தெரியும் 7ன்ற நம்பர் 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் பிரிப்படும். இப்போ அதனால் நாங்கள் 7 அப்படின்றது ஒரு முதன்மை எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 7 இஸ் a prime number. ரைட், இப்போ இதுதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன்.
இப்போ இதே மாதிரி நிறைய நம்பர் இருக்குது, முதன்மை எண்கள் நிறையவே இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸாக பாடமாக்க தேவையில்ல. வாய்ப்பாடு இல்லாட்டி கணக்கு செய்கிற நேரத்துக்கு தலையில் போட்டுக்கிறனும் முதன்மை எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு. அப்போ என்னென்ன முதன்மை எண்கள் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ட்ரை பண்ணி நான் சொன்ன பிறகு யோசிச்சு பாருங்கள் என்னென்ன மாதிரி இதுக்கு நாங்கள் சொன்னதெல்லாம் சரியாக வருதா அப்படின்னு. நாங்கள் இப்போ இதில் கதைச்ச விஷயங்கள் எல்லாம் சரியாக வருதான்னு பாருங்கள். ரைட், இப்போ நான் முதலாவது முதன்மையான எழுதுகிறேன். 2 அப்படிங்கிறது தான் முதலாவது முதன்மையன். அதுக்கு பிறகு 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 6 7க்கு பிறகு ஓகே நாங்கள் ஆர்டராக வருவோமே. ரைட், இதை அழிக்கிறேன். 2லேருந்து வருவோம். அப்போ நான் சும்மா சொல்கிறேன் 2ங்கிறது முதன்மையன். ஏன் 2 வந்து 1ஆலையும் 2ஆலையும் பிரிக்கலாம். ரைட், 2 அதாவது 2ன்ற நம்பர் வந்து முதலாவது வாய்ப்பாட்டு அட்டவணையிலையும் வருது, 2வது வாய்ப்பாட்டு அட்டவணையிலையும் வருது, வேறு எந்த வாய்ப்பாட்டு அட்டவணையிலையும் வராது. அப்போ 2ங்கிறது ஒரு முதன்மை எண்ணுன்னு நினைக்கிறோம். அடுத்த நம்பர் என்ன, சாதாரண நம்ம 1 2 3 4ன்னு எண்ணுற நேரத்துக்கு 2க்கு பிறகு நாம் பார்க்குறது 3 அப்படிங்கிற நம்பரை. 3 பார்த்திங்கன்னா 3 வந்து வேறு எதுலேயும் வராது, முதலாவது வாய்ப்பாடு அட்டவணையிலையும் 3வது வாய்ப்பாடு அட்டவணையிலையும் தான் வருது. அப்படின்னு என்ன மீனிங், 3ங்கிறது 1 அப்படின்ற நம்பராலையும் 3 அப்படின்ற நம்பராலையும் மட்டும்தான் பிரிக்க முடியும். ரைட், அதுக்கு பிறகு இருக்கிற நம்பர் 4 எடுத்தோம்னு சொன்னால், இப்போ இதுக்கு நான் இங்கிட்டு வேறு ப்ளூ கலரில் எழுதுகிறேன் பிரிக்கக்கூடிய ஆக்களை. 1ஆலையும் பிரிக்கலாம், 2ஆலையும் பிரிக்கலாம். 3 எடுத்துக்கிட்டால் 1ஆலையும் பிரிக்கலாம், 3ஆலையும் பிரிக்கலாம். அடுத்த நம்பர் 4. 4 பார்த்தோம்னு சொன்னால் 1ஆல் பிரிக்கலாம். சரியா, நான் சொல்லிக்கிட்டு போகிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள் பிழையாக இருந்தால். 2ஆலையும் பிரிக்கலாம், ஏன்னா 2 4ன்னு வருது, 2ஆல் பிரிக்கலாம். 3ஆல் பிரிக்கலாது, 4ஆல் பிரிக்கலாம். 4 ஒரு 4 4 இல்லாட்டி 4 4 1 4 அப்படின்னு 4வது வாய்ப்பாடு அட்டவணையும் வருது. ரைட், அப்புறம் 5. அடுத்த நம்பர் நம்மளோட 5. 5 பார்த்தோம்னு சொன்னால் அது வேறு அட்டவணையில் எங்கேயும் வராது, முதலாவது வாய்ப்பாடு அட்டவணையிலையும் வரும், 5ஆவதுலேயும் வரும், வேறு எங்கேயும் வராது. அதுக்கு பிறகு 6 அப்படிங்கிற நம்பர். 6ங்கிற நம்பரை பார்த்தோம்னு சொன்னால் ஓர் 6 6ன்னு வரும், ஈர் 3 6ன்னு வரும், மூவி 2 6ன்னு வரும். 4வது வாய்ப்பாடு அட்டவணையில் 6 இல்லை, 5வது வாய்ப்பாடு அட்டவணையில் 6 இல்லை, 6வது வாய்ப்பாடு அட்டவணையில் 6 பெருக்கல் 1 சமன் 6 அப்படின்னு முதலாவது 6 இருக்குது. ரைட், அப்படியே பார்த்துக்கிட்டு போனோம்னு சொன்னால் இதில் எங்களுக்கு அப்போ முதன்மை எண்ணுங்கள் எது? இப்போ இது ஒரு முதன்மை எண். ஏன் அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டும் வகுக்கப்படுது, இது ஒரு முதன்மை எண். ஏன் அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டும் வகுக்கப்படுது. 4ங்கிறது ஒரு முதன்மை எண் இல்லை. ஏன் அந்த நம்பரால் பிரிக்கலாம், 1ஆல் பிரிக்கலாம், ஆனால் எக்ஸ்ட்ராவாக 2ங்கிற நம்பரையும் கூடியதாக இருக்குது. அப்போ அது வந்து முதன்மை எண் இல்லை, செயற்கை எண்ணுன்னு நினைக்கிறேன். அது முதன்மை எண் இல்லாத எண்களுக்கு செயற்கை என்னென்னு சொல்கிறதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சரியாக தெரியலை, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கு பிறகு 5 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓகே அந்த நம்பராலையும் 5ஆலையும் மட்டும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இது ஒரு முதன்மை எண். 6 என்ன நினைக்கிறீங்க? 6 ஒரு முதன்மை எண்ணா இல்லையா? 6 வந்து ஒரு முதன்மை எண் இல்லை. ஏன் 1ஆலையும் பிரிக்கிறோம், 6ஆலையும் பிரிக்கிறோம், ஆனால் எக்ஸ்ட்ராவாக 2ஆலையும் 3ஆலையும் பிரிக்கிறோம். அப்போ அதனால 6 முதன்மை எண் இல்லை. ரைட், அப்போ என்னென்ன முதன்மை எண்கள் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அடுத்து எழுதிக்கிட்டு போனோம்னா, நான் இந்த பக்கமாக எழுதுகிறேன் எல்லாத்தையும் திரும்ப. 2 3 5 7 8க்கு வராது. 8க்கு வந்து 4 2 8 இருக்குது, நான் ஈர் 4 8 இருக்குது, ஸோ 8 வராது. 9ன்னு பார்த்தா 3 9ன்னு இருக்குது. அப்போ 3 9 வரனால 3ஆல் பிரிக்கலாம், அதனால் 9 வராது. 10 ஈர் 5 10 இருக்குது, அதனால் 2 5யும் வரனால அதை பிரிக்கலை, நிறைய நம்பரால் பிரித்து படுறதுனால 10ங்கிறது முதன்மையன் இல்லை. 11 பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையன். இதுக்கு பிறகு நான் வேகமாக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு முதன்மையன்கள் எழுதிக்கிட்டு போகிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள் முதன்மையன்கள் சரியா இல்லாட்டி நான் எதுவும் பிள விடுறேன்னான்னு பாருங்கள். 11க்கு பிறகு 12 இருக்குது, 12 வராது. 13 14 வராது, 15 வராது, 16 வராது, 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29. ரைட், இப்போ நான் எழுதாத நம்பர்களுக்கு ஏன் நான் எழுதலை அப்படின்றதுக்கு யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஏன் நான் 27 எழுதலை, ஏன் 27 எடுத்திங்கன்னா 1ஆல் பிரிக்கலாம், 2ஆல் பிரிக்க இயலாது, இரட்டை இல்லாதனால. 3ஆல் பார்த்திங்கன்னா 7 21 8 24 9 27 ஓகே.
அப்போ 3ஆல் பிரிக்கலாம். அதே மாதிரி 9ஆலையும் பிரிக்கலாம். இப்போ 27 பிரிக்கலாம். இப்போ இது ரெண்டும் இருக்கனால எங்களுக்கு அது முதன்மையன் இல்லை. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் எழுதுகிறேன். அப்போ நீங்கள் முதன்மையன்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நம்பர் இதுகளை கொஞ்சம் தூரத்துக்கு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் வீட்டில் தொங்க போடக்கூடிய ஒரு விஷயம். ரைட். அடுத்து நாங்கள் பார்ப்போம். இப்போ தான் நான் எங்களோட சப்ஜெக்ட்டுக்கு வாரோம். இப்போ எங்களோட சப்ஜெக்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரைட். சுட்டிகள் அப்படின்ற இதுக்கு போனோம்னு சொன்னால் ரைட். அடியை பற்றி கதைக்கிறாங்க, சுட்டியை பற்றி கதைக்கிறாங்க. ஓகே. அதுக்கு பிறகு எப்படி விரித்து எழுதுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அதில் பயிற்சிகள் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் தமிழில் எழுதுறதுக்கு இருக்குது. 5ன் 2ஆம் வலு. ஓகே. அப்படி எழுதுறது. அதுக்கு பிறகு முதன்மை காரணிகளால் பெருக்கிறது எப்படின்னு இருக்குது. ஓகே. ரைட். ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் சுட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. சுட்டி வடிவில் எழுதுதல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரைட். முதலாவது நாங்கள் பார்ப்போம். இப்போ சுட்டி வடிவில் எழுதுதல் அப்படின்னா என்னன்னா, உதாரணத்துக்கு சொல்லுவோம், 8 அப்படின்ற நம்பர் எடுத்தோம்னு சொன்னால் 8 எப்படி எழுதலாம்? 2 4 4 2 8. அப்போ 2 3 தடவை பெருக்கிறோம். 2 2ஆல் பெருக்குன்னா எங்களுக்கு தெரியும் 4ன்னு சொல்லி. ரெண்டு 2ஆல் பெருக்குன்னா எங்களுக்கு தெரியும் 4ன்னு சொல்லி. 4 2 8. அப்போ 8 எப்படி எடுக்கலான்னு சொன்னால் 2 3 தடவை பெருக்கிறதால 8 எடுக்கலான்னு தெரியும் எங்களுக்கு. அதை எப்படி நாங்கள் எழுதுவோம்னு சொன்னால் 2 3 தடவை பெருக்கிறோம். ஆனால் 2 அதுக்கு மேலே சின்னதாக வலது பக்கத்தில் மேல் மூலையில் 3 அப்படின்னு எழுதுவோம். இப்போ அந்த நேரத்தில் இந்த 2 அப்படின்ற ஆளுக்கு நாங்கள் சொல்லுவோம் அடி. மேலே 3 அப்படின்ற ஆளுக்கு நாங்கள் சொல்லுவோம் 3 அப்படிங்கிற ஆளுக்கு வலு அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா சுட்டி, சாரி, அடி வந்து இது, மற்றது சுட்டி, வலு இல்லை சுட்டி. ரைட். வலு இல்லை, இதுக்கு பேர் சுட்டி. ரைட். அப்போ அவ்வளோதான், வேறு புதுசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சும்மா 2 3 விஷயம் எழுதி பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இப்போ 4ன் 3ஆம் வலு அப்படின்னு சொன்னாங்கன்னா 4ங்கிறது அடி, 3 தடவை பெருக்க போகிறோம். ஆனால் ரைட். இப்போ இதில் ஆன்சர் எவ்வளோ? ஆன்சர் பார்க்குறது 4 3 தடவை பெருக்க போகிறோம். இப்போ ஒருக்கா பெருக்குன்னா எவ்வளோ? 4 4ஆல் பெருக்குன்னா 4 16ன்னு எங்களுக்கு தெரியும். 16 இன்னொருக்கா 4ஆல் பெருக்க போகிறோம். அதாவது இதுக்கு 16ன்றதை மாற்றி போட்டோம்னா இன்னொருக்கா பெருக்கிறது இருக்குது. இப்போ 4 16ஆல் பெருக்கணும்னா இப்படி தானே பெருக்குவோம். 6 4 24, 2ங்கிறது கொண்டு போகணும் மேலே, 1 4 4, 4 2 6. ஆன்சர் வந்து 64. இதை நாங்கள் எப்படி எழுதுவோம்னு சொன்னால் 3ஆம் வலு சமன் 64 அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ இதை சில நேரம் விரித்து எழுதுக அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த நேரத்துக்கு 4 3 தடவை இப்படி பெருக்கி எழுதுனீங்கன்னா சரி. தமிழில் எப்படி எழுதுறது? தமிழில் வார்த்தைகள் யூஸ் பண்ணி எழுதுறதுன்னா 4ன் 3ஆம் வலு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் நம்ம அது சரியான. புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்டி குறியீடு இப்படி இருக்குது. 5ன் 2ஆம் வலு அப்படின்னா 5 2 தடவை பெருக்கி எழுதுறது. இப்போ அது விரித்து எழுதுனா எப்படி? 5 2 தடவை. 6ன் 3ஆம் வலு அப்படின்னா 6ன் 3ஆம் வலு. அதை விரித்து எழுத சொன்னாங்கன்னா 6 3 தடவை பெருக்க போகிறோம்.
அதில் ஆன்சர் எப்படி வரும்? 6 3 பெருக்கன்னா முதல்ல ஒருக்கா பெருக்கும். 6 6ஆல் பெருக்குனா 6 6 36. இப்போ இன்னொருக்கா 6ஆல் பெருக்கணும். 36ஆல் 6ஆல் பெருக்குனா 6 6 36 3 6 3 18 3 21. இப்போ 216 அப்படிங்கிறது. அப்போ 6இன் 3ஆம் வலு வந்து 216. அவ்வளோதான். ரொம்பவே லேஸ் இந்த சப்ஜெக்ட். சரியா? இன்றைக்கி இந்த வீடியோவோட இது வரைக்கும் இருக்க இதோட நிப்பாட்டி ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து நாங்கள் பார்ப்போம் முதன்மை எண்களால் எப்படி காரணிப்படுத்துறதுன்னு சொல்லி. சரியா? இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால், இதில் இருக்கிற பயிற்சிகளை செய்யலாம். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு எண் கோவையையும் விரித்தெழுதி அதன் பெருமானத்தை காண்க. ஓகே, விரித்தெழுதுதல்னா ஒன்றை மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து எங்களுக்கு தெரியும் 2இன் 2ஆம் வலு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நான் இதை இங்கே எழுதுகிறேன். 2இன் 2ஆம் வலு. அதை எப்படி எழுதும்? விரிச்சு எழுதுனா 2 தடவை பெருக்க போகிறோன்னா அவ்வளோதான். ஆகவே 3 ஒன்று இருக்குது. அப்போ இதை நாம் எப்படி கணக்காக அழகாக செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை எப்படி கொப்பியில் எழுதி செய்கிற நேரத்துக்கு இந்த கேள்வி எப்படி நாம் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதை மட்டும் செய்து காட்டுறேன். ரைட், இந்த கேள்வியில் இருந்தது வந்து 2 அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட கொப்பி இப்படி தானே இருக்கும், கோடுகள் போட்டு. இப்போ இன்றைக்கி ஒரு சமநடையெல்லாம் போடணும். சரியா? சமநடையெல்லாம் போடணும். நீங்கள் எல்லாத்தையும் இதுக்கு நேராக கீழே எழுதிக்கிட்டு போகணும். கண்ட இடத்துல எழுதுறதில்ல. ரைட். அப்போ 2இன் 2ஆம் வலுனா முதல்ல அதை நாங்கள் விரிச்சு 3 நம்ம தேவை. ரைட். இதுக்கு பிறகு நீங்கள் விருப்பமான மாதிரி செய்யலாம். திரும்ப ஒரு சமநடையெல்லாம் போட்டுட்டு இந்த 2 முதல்ல பிரிங்களா இருக்கும். இது 2 4. இப்போ இந்த 3 அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு கீழே ஒரு சமநடையெல்லாம் போட்டு 3 12 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி தான் நம்ம கணக்கு செய்கிறது. அப்போ எங்களுக்கு தெரியும் 2/2ஆம் வலு 2இன் 2ஆம் வலு பெருக்கல் 3 அப்படின்றதுக்கு விடை வந்து 12 அப்படிங்கிறது. இப்போ இதில் இருக்க எழுதுகிற மெத்தடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஒன்றுக்கு நேராக ஒன்று இப்படி நேராக இருக்கணும். சமநடையாளமெல்லாம் ஒவ்வொரு வரியிலையும் இது நேராக இருக்கணும். அப்படி எழுதுனீங்கன்னா சரி. இப்போ இன்னொரு கேள்வி செஞ்சு பார்ப்போம். நாம் 7இன் 3ஆம் வலு பெருக்கல் 2இன் 2ஆம் வலு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு முதல்ல விரித்து எழுதுறது தான் முதலாவது வேலை. அப்போ இன்றைக்கி அடுத்த லைனில் சமநடையாளம் போட்டாச்சு. 7 3 தடவை விரித்து எழுதுறது. ரைட். இப்போ நம்ம இதைத்தான் நம்ம விரித்து எழுதணும் இன்றைக்கி. அதுக்கு பிறகு இந்த 2இன் 2ஆம் வலு அப்படிங்கிறத இன்றைக்கி 2இன் 2ஆம் வலுன்னு அதோட சேர்த்து எழுத போகிறோம். ரைட். இப்போ இந்த தான் நாம் 7இன் 3ஆம் வலுன்னு எழுதணும். இந்த துண்டுக்கு தான் நாம் 2இன் 2ஆம் வலுன்னு எழுதணும். சரித்தானே? விலங்காட்டி அடுத்த முறை கதைக்கிற நேரம் நீங்கள் சொல்லலாம். ரைட். ரைட். இப்போ நாம் ஒவ்வொன்றா பெருக்கே எழுத தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி பெருக்கல் வாய்ப்பாடு தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அது நம்மளுக்கு பெருசாக நினைவில்லாட்டி அங்கனைக்கு தான் நம்ம இதை கேள்வியே கஷ்டமாக்க போகிறோம். மற்றபடி சுட்டி எழுதுறது இல்லாட்டி விரித்து எழுதுறது இல்லாட்டி அதை பற்றி தமிழில் இத்தனையாவது வலுன்னு எழுதுறதுல பிரச்சனை இல்லை. அது ரொம்ப லேசு. இன்றைக்கி பெருக்கிறது தான் நம்மளுக்கு கஷ்டமான வேலை. இப்போ அதை நம்ம சிம்பிளாக செய்ய ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டம் தான், நான் ட்ரை பண்ணுவோம். 7 7 பெருக்குன்னா 49ன்னு தெரியும். அப்போ இதற்கு பதிலாக நான் 49ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கு பிறகு இதை எப்படி வேணாலும் பெருக்கலாம். இப்போ பொட்மாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்மாஸ் நினைவு இருக்குது தானே? அப்போ பெருக்கலுங்கிறது இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே பெருக்கிறது தானே. அப்போ எதை எப்படி வேணாலும் பெருக்கலாம். இப்போ ஆர்டர்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா பெருக்கல் மட்டும்தான் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஆர்டர் வந்து இன்றைக்கி பிரச்சனை இல்லை. இப்போ இது 2 அடுத்து நான் பெருக்கிறேன். 14 அதுக்கு அங்கிட்டு 2 எப்படி வேணாலும் பெருக்கலாம். இப்போ அதை 49 14ஆல் பெருக்கும். இல்லாட்டி நம்ம 2ஆல் பெருக்கிறது லேசு தானே. ஏன்னா முதல்ல இப்போ அதை முதல்ல சுருக்கிடுவோம். 2ஆல் பெருக்கிறது சரியான லேசுனால நான் இதை சுருக்கிறேன். முதலாவது 28ன்னு 2ஆல் பெருக்கிறது உங்களுக்கு நினைவு இல்லாட்டி இப்படி நீங்கள் எழுதி பெருக்கலாம். ஒரு ஓரத்தில் 4 8 ஒரு 2 2 28. அப்புறம் இந்த 49 இன்றைக்கி எழுதலாம். நான் அந்த இன்றைக்கி உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு போடுறதுக்கெல்லாம் நீங்கள் கொப்பியில் எழுத தேவையில்லை. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தான் அப்படி காட்டுறேன். அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நாம் நார்மலாக நம்ம பெருக்கி எழுதுகிற மாதிரி எழுதி கண்டுபிடிக்கலாம். ஒரு கொப்பியில் ஓரத்தில் இதை 49 28ஆல் பெருக்க போகிறோம். ரைட். இப்போ உங்களுக்கு 8வது வாய்ப்பாடு தேவை. 9 8ஆல் பெருக்குனா 72. 2 போட்டு 7
இது கொண்டு போகணும் அங்கிட்டு 4 8 32 32 7 39. அதுக்கப்புறம் இதை பெருக்கணும்னா 29 18 1 மீதி 2 4 8 8 1 9. இப்போ இதை கூட்டணும் வேணாம். இதில் 0 வரனால 2 9 8 கூட்டினா 17. எனக்கு கொண்டு போனீங்கன்னா 3 1 4 4 9 13. இப்போ இதுதான் எங்களோட ஆன்சர் 1372. இப்போ இதை வேறு மாதிரியும் எழுதலாம். திரும்ப அதே கேள்வியை வேறு மாதிரி செஞ்சு பார்ப்போம். பெருக்கல் 2 2. இப்போ இதை நான் விரிச்சு எழுதுனா எப்படி எழுதுவோம்? 7 3 தடவை 2 2 தடவை. ரைட். இப்போ நான் முதல்ல எழுதின மாதிரி இது 49 எழுதணும். அதுக்கு பிறகு இது அவ்வளோத்தையுமே நாங்கள் திரும்ப வேணால் எழுதலாம். இல்லாட்டி ஒரு 7ன்னு எழுதிட்டு இந்த 2 பெருக்கி 4ன்னு இங்கே சுருக்கி போட்டுக்கிறேன். இப்போ இதை நாம் செஞ்சு பார்க்கலாம். முதல்ல 49 7ஆல் பெருக்கிறது. 9 7ஆல் பெருக்குன்னா 63ன்னு நினைக்கிறேன். 6 4 28 6 34. ரைட். அப்போ இதுக்கு தெரியும் எங்களுக்கு 34. அதை 4ஆல் பெருக்கணும். இப்போ 343 4ஆல் பெருக்குனா 4 3 12 1 மீதி 4 16 1 17 7 போட்டால் 1 மீதி 4 3 12 1 13. திரும்பவும் நம்மளுக்கு அதே ஆன்சர் 1372. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நம்ம வேறு மாதிரி எழுதுறதுக்கும் அதே 1372 வந்துச்சு. இப்போயும் அது 1372 வந்துச்சு. எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம செய்யலாம். முதல்ல செஞ்சது நாம் 7 பெருக்கி 49ன்னு எழுதணும். இந்த 7 2 பெருக்கி 14ன்னு எழுதணும். அந்த 2 அப்படியே கொண்டாந்து இன்றைக்கி போட்டோம். அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா சுருக்கி போட்டுக்கிட்டோம். இல்லை, அதுக்கு பிறகு என்ன செஞ்சோன்னா 14 2 பெருக்கி 28ன்னு மாற்றணும். அதுக்கு பிறகு 49 28 பெருக்கி நம்ம இந்த ஆன்சர் எடுத்தோம். ரெண்டாவது சேர நேரம் என்ன செஞ்சோம்? எழுதணும். அதுக்கப்புறம் 7 கொண்டாந்து இன்றைக்கி போட்டோம். 2 2 பெருக்கி 4ன்னு போட்டுக்கிட்டோம். அதுக்கு பிறகு இது 2 பெருக்கி 343 போட்டு பிறகு 4ஆல் பெருக்கணும். அப்போ உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களுக்கு எந்த வாய்ப்பாடு உங்களுக்கு லேசாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு இதில் வரும் இப்போதைக்கு. அடுத்து நம்ம முதன்மை எண்களில் பார்க்குறது எப்படின்னு பார்ப்போம். ரைட். முதன்மை எண்கள் முதன்மை காரணிகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க தானே. ரைட். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரெண்ணின் முதன்மை எண்ணை முதன்மை எண்ணொன்றை அடியாக உடைய சுட்டி குறிப்பீட்டில் எடுத்துரைத்தல். ரைட். அப்போ ஒரு நம்பர் ஒன்று உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்படி 40 அப்படின்ற ஒரு நம்பரை கொடுப்பாங்களா இருந்தால் அதை எப்படி இந்த மாதிரி சுட்டி குறியீட்டில் முதன்மை எண்களை யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ங்கிறது ஒரு முதன்மை எண், 5 அப்படிங்கிறது ஒரு முதன்மை எண். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த நேரத்துக்கு தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், முதன்மை எண்களை நாங்கள் எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்படி ஒன்று சொன்னேனே 2 3 5 11. இப்போ இந்த ஆர்டர் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா ரொம்ப லேசு. இப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்பாங்களா இருந்தால் 7க்கு பிறகு இருக்க முதன்மை எண் என்ன அது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 11ன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் வருதுன்னு விளங்கப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாங்கள் முதல்ல படித்தோம் எப்படின்னு சொல்லி உங்களோட வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், முன்னுக்கு போட்டு ஏன் அது 11 முதன்மை எண் அப்படின்றத விளங்கப்படுத்தினேன் முதல்ல. அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லுவாங்க 5க்கு பிறகு இருக்கிற முதன்மை எண் என்னன்னு கேட்டால் 7 அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்போ நாம் முதன்மை எண்களை யூஸ் பண்ணி எப்படி காரணிப்படுத்துறதுன்னு சொல்லி. காரணின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு முதல்ல இருந்த சாப்டரில் படிச்சிருப்பீங்க. அது நினைவில்லாட்டி பிரச்சனை இல்லை. அதுக்கு தொடர்பு படுத்தாமல் நான் விளங்கப்படுத்துகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம எடுப்போம் 50 அப்படின்ற நம்பரை. இங்கிட்ட ஓரத்தில் எனக்கு தேவைக்காக முதன்மை எண்களை நான் எழுதி வச்சுக்கொள்கிறேன் எனக்கு உதவிக்காக. 2 3 5 7 11 13. இப்போதைக்கு அது போதும். ரைட். இப்போ நாங்கள் தொடங்க போகிறோம். முதலாவது முதன்மை எண்ணிலேருந்து பிரிக்க தொடங்க போகிறோம். அப்போ அந்த நேரத்தில் இந்த டானா பிரித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது.
சாதாரணமாக நம்ம 50 5ஆல் பிரிக்கிறதா இருந்தால் நம்ம இப்படி தானே பிரித்து பழகணும். கிரேட் 5ல் ஓரஞ்சு 5, இதை கழிச்சா 0, இந்த பூஜ்ஜியத்தை இங்கே இறக்குறோம். 0 0 0 0. 50 5ஆல் பிரித்தா 10 அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி தானே பிரித்து பழக்கம் வேணாம். ஆனால் நாம் இப்போ பெரிய ஆக்கள்னால மற்ற மாதிரியும் பிரித்து பழகலாம். அதாவது இந்த ரிவர்ஸாக டானா மாதிரி போடுறது, இப்படி போட்டதை மாற்றி பிரிக்கிறது. அதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்படி வரையணும், 5 இன்றைக்கி போடணும். 5ஆல் பிரிக்க போகிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன். அதுக்கு இதே இங்கிட்டு நான் வலது பக்கத்தில் இப்போ எழுதி காட்டினதே இந்த பக்கமாகவும் செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஓரஞ்சு 5, அது 5ங்கிறத இங்கே எனக்கு எழுத வேணாம், மைண்டில் வச்சுக்கிறணும். ஓகே, 5 கழிச்சா 0, அதுக்கப்புறம் இந்த 10ங்கிறது இது செய்ய. இப்படி உங்களுக்கு பிரிக்க தெரியுது இல்லைன்னா உங்களுக்கு நார்மல் பிரித்தலை போட்டு நீங்கள் எவ்வளோ ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பார்த்து நான் சொன்னது உங்களுக்கு விளங்கிச்சான்னு தெரியல, நான் திரும்ப விளங்கப்படுத்துகிறேன். 60 பிரித்தல் 3 அப்படின்னு இந்த மாதிரி பிரித்தல் டானா பிரித்தல் செய்ய சொல்கிறாங்களா இருந்தால், உங்களுக்கு இப்படி செய்ய கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் வேறு எங்கேயா சரி கொப்பியில் உங்களுக்கு வளமையாக தெரிஞ்ச பிரித்தலை செய்துட்டு 3 2 6 0 0 0 இப்படி செஞ்சுட்டு உங்களுக்கு 20 அப்படின்ற ஆன்சர் தெரிய வந்தோன்னே 20 நீங்கள் எழுதலாம். அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, யாரும் உங்களை ஏச போகிறது இல்லை. அதனால் அப்படி சும்மா மைண்டில் உங்களுக்கு தலைக்குள்ளுக்கே அதை செஞ்சுக்க தெரியாட்டி இப்படி ஒரு ஓரத்தில் நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் இதில் ஆன்சர் எழுதலாம். சரியா? ரைட். இப்போ நாம் போவோம் எங்களோட முதன்மையன்களால் காரணிப்படுத்துகிற இடத்துக்கு. திரும்ப நான் எனக்கு முதன்மையன்கள் தேவைனால மேலே பயிற்சி தானே திரும்ப எழுதி கொள்கிறேன். 3 2 5 7 11 அப்படியே போகுது. ரைட். இப்போ நம்ம சொல்லலாம் 60ங்கிறத முதன்மையன்களோட காரணிகளாக எழுத போகிறோம் அப்படின்னா நான் முதலாவது முதன்மையினால் பிரிக்க தொடங்கணும். டானா பிரித்தல் போடுறேன் 2. பிரித்து பாருங்கள் நீங்கள் சைடில் 60 2ஆல் பிரிக்க. சரியா? உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் மேலே எப்படி பிரித்து பார்க்குறது. நார்மல் 60 2ஆல் பிரிக்கிறது தான் இன்றைக்கி செய்கிறோம், வேறு ஒன்றுமே செய்யலை. அதுக்கப்புறம் இந்த 30ங்கிறத திரும்பவும் 2ஆல் தான் பிரிக்க போகிறோம். பிரிக்க இயலாமல் வர வரைக்கும் அது 2ஆல் பிரிக்கணும் முதல்ல. ரைட். இப்போ அதில் ஆன்சர் வந்து 30 எப்படி வருது? 30 2ஆல் பிரிக்க போகிறோம். 1 2 2, 3ல் 1 போணுச்சுன்னா 1, இந்த பூச்சியை திறக்கணும்னா 10, 2 10. இந்த 15 தான் நான் எனக்கு எழுதினேன். ரைட். இப்போ எனக்கு சொல்லுங்கள், 15ங்கிறது 2ஆல் பிரிக்க இயலுமா? இயலாது. அப்போ 2ஆல் பிரிக்க இயலாதனால அடுத்த முதன்மையான செக் பண்ண போகிறோம். ரைட். 3ஆல் பிரிக்க இயலுமா அப்படின்னு. 3ஆல் பிரிக்க இயலுமா இல்லையா அப்படின்றது நம்ம வெள்ளனா படிச்சிருப்போம். அதில் ட்ரிக்ஸ் 2 3 இருக்குது, உங்களுக்கு தெரியுமோ தெரில. கூட்டி பார்க்குறது உங்களுக்கு தெரியுமா? 15 3ஆல் பிரிக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு 1ஐயும் 5ஐயும் கூட்டுறது. கூட்டினா ஆன்சர் 6. அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அது பேரையும் மறந்துட்டேன். அது கூட்டி வர இந்த நம்பர் வந்து 3 6 இல்லாட்டி 9 இருக்குமா இருந்தால் அது வந்து 3ஆல் பிரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெக்னிக் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியலை. அப்படி நினைவில்லாட்டி நம்ம அடுத்த சொல்லுங்கள் நீங்கள், நாங்கள் எப்படி பிரிக்கிறத பற்றி பார்ப்போம். அது 2ஆல் பிரிப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி, 3ஆல் பிரிப்படுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி, 5ஆல் பிரிப்படுமான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி நீங்கள் கிரேட் 6ல் படிச்சிருப்பீங்க. அப்போ அப்படி நினைவில்லாட்டி அதை நாங்கள் திரும்ப பார்ப்போம். இப்போ நான் அதை பற்றி கதைக்க போகலை, ஸோ அதனால் நான் அதை அழிக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள், இதை உங்களுக்கு நினைவில்லாட்டி எனக்கு நீங்கள் வேறையாக சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லாட்டி நம்ம அடுத்த கிளாஸில் ஃபஸ்ட்டில் அதை தொடங்குவோம். ரைட். இப்போ நம்ம தெரியும் 30 2ஆல் பிரித்தா 15ன்னு சொல்லி. இப்போ 15 எங்களுக்கு 2ஆல் பிரிக்க இல்லாதையும் அது இரட்டையன்னு இல்லை. ரைட். 3ஆல் பிரிக்கலாமான்னு பார்த்தா 3 5 15ன்னு ஓ ரைட். 3 5 15ன்னு தெரியும். அப்போ 3ஆல் பிரிக்க போகிறோம். இப்போ 5 3ஆல் பிரிக்க இயலுமா? இயலாது. இப்போ அடுத்த முதன்மையனுக்கு போகிறோம், அதாவது 5ங்கிற முதன்மையன். ரைட். அப்போ 5 5ஆல் பிரித்து கடைசியாக 1 வர வரைக்கும் இதை பிரிச்சுக்கிட்டு போகணும். இப்படியே பிரிச்சுக்கிட்டு போகணும் கடைசியாக 1 வர வரைக்கும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இன்றைக்கி என்னென்ன நம்பர் எத்தனை தடவை வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 2ங்கிறது வந்திருக்கேன்னா, அடுத்து 3ங்கிறது வந்திருக்கு, அடுத்து 5ங்கிற நம்பரை நாங்கள் பாவிச்சிருக்கிறோம். 2 எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி? இடது பக்கத்தில் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது தானே இன்றைக்கி, இதில் பார்த்து சொல்லுங்கள். 2 வந்து எத்தனை தடவை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? 2 தடவை.
3 எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? ஒரு தடவை. 5 எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? ஒரு தடவை. இப்போ இதை நாங்கள் கடைசியாக எப்படி எழுத போகிறோன்னு சொன்னால், இவ்வளோத்தையும் பெருக்குனா 60 வரப்போகுது அப்படிங்கிறது. நாங்கள் வேணால் பெருக்கி பார்க்கலாம், நீங்கள் ஹோம்ஒர்க்காக பெருக்கி பாருங்கள். அப்போ இது தான் நம்ம முதன்மை எண்களோட அடியாக கொண்ட சுட்டிகளாக காட்டுதல் அப்படின்னு அதில் புத்தகத்தில் போட்டிருந்தாங்க தானே. இவ்வளோ தான் விஷயம். 60ங்கிற நம்பரை இப்படி எழுதுறது தான் அன்றைக்கி வேலை, வேறு ஒன்றும் இல்லை. ரைட். இந்த ஓராம் வலு சுட்டி வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு அதை அப்படி எழுதாமல் கூட விடலாம். ஒருக்கா தானே, ஒருக்கா பெருக்கிறதுனா அதே நம்பர் தானே. அப்போ 2 வலு 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 அப்படிங்கிறது 60 அப்படின்னு எழுதலாம். இந்த மேலே இருக்க அந்த ஒன்றை நாம் எழுதாமல் விடலாம். ஓகே, அவ்வளோதான் அன்றைக்கி நம்மளுக்கு செய்ய இருக்க விஷயம். அப்போ நம்ம வேறு என்ன இப்போ உங்களுக்கு ஏலும் இப்போ நான் சொன்னது தான் இன்றைக்கி உதாரணத்தில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணம் 1 அப்படிங்கிறது எடுத்திங்கன்னு சொன்னால் 36 எழுத சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இதில் பார்ப்போம் எப்படி எழுதுறதுன்னு. எங்களுக்கு முதன்மை எண்கள் தெரியும் தானே, 2 தான் நாங்கள் தொடங்க போகிறோம். அப்போ 36 முதல்ல 2ஆல் பிரிக்கிறாங்க. 2ஆல் பிரித்தா உங்களுக்கு தெரியும் 18 வருது. 36 2ஆல் பிரிக்கிறதுக்கு அங்கனைக்கே எழுத இல்லாட்டி நீங்கள் வேற ஒரு இடத்துல 36 2ஆல் பிரிக்கலாம். ஒரு 2 2 3ல் 1 போணுச்சுன்னா 1 16 2 16. இப்போ 18ங்கிற நம்பர் எங்களுக்கு எனக்கு எழுது. அப்படியே போட்டிங்கன்னா அப்போ 18க்கு பிறகு 2ஆல் பிரித்தா 9ன்னு வரும். 9 வந்து 2ஆல் பிரிக்கலாதுன்னா 9 வந்து இரட்டையன் இல்லை. அப்போ 2ஆல் பிரிக்கலாதுன்னா அடுத்த முதன்மை 3ஆல் பிரிக்கலாமான்னு பார்த்தோம்னா 3ஆல் பிரிக்கலாம். ரைட். அப்போ 3ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 3, திரும்ப 3ஆல் பிரித்தா 1. அப்போ கடைசியாக 1 வர வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுட்டு நாம் செக் பண்ண வேண்டியது தான் எத்தனை தடவை வந்திருக்கு. அப்போ 2 வந்து 2 தடவை வந்திருக்கு. ரெண்டுங்கிற நம்பர் 2 தடவை வந்திருக்கு. இந்த 2 தடவை. அப்புறம் 3ங்கிறது 2 தடவை வந்திருக்கு. அதனால எனக்கு 2 விளங்கிச்சா. அப்போ அதை நாம் 2 இன் 2ஆம் வலு 2 தடவை வந்திருக்கு. 2 தடவை 3 2 தடவை. இப்போ அதை தான் நாங்கள் இப்படி எழுதியிருக்கோம். ரைட். இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த அடுத்ததாக பயிற்சியை 5.1 அப்படிங்கிறத எழுதலாம். 25னை 5ஐ அடியாக கொண்ட சுட்டி குறிப்பீட்டில் எழுதுக. அப்போ 5ஆல் பிரித்து பார்த்தீங்கன்னா சரி. இப்போ நம்ம இதில் பிரித்த மாதிரி 25 5ஆல் பிரித்து பார்க்கணும் எத்தனை தடவை பிரிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி 64 2 அடியாக கொண்டேன்னா அப்போ 2ஆல் பிரித்து எத்தனை தடவை வருதுன்னு பார்த்து சுட்டியில் எழுதுனீங்கன்னா சரி. இப்போ அந்த பயிற்சியும் செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். முதல்ல அதில் செக் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த லெசனுக்கு போவோம். கீழே இந்த எழுத்தெல்லாம் வந்துருக்கு, பி இருக்குது, எக்ஸ் இருக்குது, எம் இருக்குது, அதெல்லாம் ஏன் இப்படி வருது அப்படின்றத நாங்கள் பிறகு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நாம் கதைச்ச ஹோம்ஒர்க்காக நீங்கள் செய்ய வேண்டியது பயிற்சி 5.1 அப்படிங்கிறதையும் மேலே நாங்கள் மீட்டல் பயிற்சி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதில் இருக்கிறதையும் செஞ்சு எனக்கு ஃபோட்டோவாக அனுப்புனீங்கன்னா சரி.